இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் இன்று வெளிவந்திருக்கும் மெய்யழகன். இந்த படத்தை கார்த்தியும் நடிச்சிருக்கார். அவருடன் அரவிந்த் சாமி இணைந்து நடிச்சிருக்கார். படத்தை தயாரிப்பது சூர்யாவும் ஜோதிகாவும். அரவிந்த் சாமியுடன் திவ்ய தர்ஷினி, நம்ம ராஜ்கிரண், ரமேஷ், அப்புறம் ஸ்ரீதிவ்யா கதாநாயகி. இப்படி ஒரு குடும்ப பாங்கான கதாபாத்திரங்கள். இந்த படம் தஞ்சாவூரில் ஆரம்பிக்குதுங்க, ஒரு கிராமத்தில். அங்கே இருக்கிற சொத்தை, குடும்ப சொத்தை சகோதர சண்டையினால் பிரித்து கொடுத்துட்டு விட்டு கொடுத்துட்டு சென்னைக்கு வர குடும்பம். அரவிந்த் சாமியுடைய தகப்பனார் ஒரு ஆசிரியர். விட்டு கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்படியா சூழ்நிலையில் நீண்ட நாள், கிட்டத்தட்ட 22 வருடங்களுக்கு பிறகு அவர் தங்களுடைய திருமணத்திற்காக அந்த கிராமத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுங்க. இதுதான் இயக்குனர் கதைக்கேற்ற நடிகர்களை எடுத்திருக்கிறார் என்பதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. அந்த கிராமத்துக்கு போனவுடனே கதையுடன் இணைகிறார் கார்த்தி. இங்கிருந்து தான் கலகலப்பு, படம் ஃபுல்லாக கலகலப்பு. இங்கே கிராமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அரவிந்த் சாமியும் திவ்ய தர்ஷினியும் இருக்கிற போனும் உரையாடலாகட்டும், ராஜகிரண் போனில் பேசி அங்கே இருக்கிற அரவிந்த் சாமி தந்தையுடன் பேசுவதாகட்டும் போன்ற கலகலப்பாக செல்கிறது. படம் ஒரு முதல் பாதியில் அப்படியே நேர்த்தியாக போகுது. இந்த படம் ஒரு கல்யாண வீடு, அந்த தங்கைக்கு அவர் கொடுக்குற பரிசு, அதில் இருக்கிற எமோஷ்னல் சீன்லாம் நம்மளை கண்கலங்க வைக்குது. சில இடங்களில் கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த படம் அவர்களுடைய பழைய நினைவுகளை திருப்பி தரும். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் அவங்க கிராம சூழலில் வளர்ந்திருந்தால் இதெல்லாம் சந்திச்சிருப்பாங்க. அப்படி ஒரு எமோஷனலான பல சீன்கள் இருக்குங்க. படத்தை முதல் பாதி வரை கார்த்தி நல்ல கலகலப்பாக கொண்டு போகிறார். அந்த கல்யாண வீட்டில் ஸ்வீட், காரம், பாத்ரூம் போகிறது, இப்படி பல சீன்களில் அரவிந்த் சாமியை அப்படியே ஒட்டிக்கிட்டு போகிறார். நான் உறவினர் என்று சொல்லிக்கொண்டு கார்த்தி போக, இவர் யார் என்று தெரியாமலே அரவிந்த் சாமி குழம்பிக்கொண்டே போக, கதை அப்படி சுறுசுறுன்னு போகும். சரி, ஒரு பாட்டு யாரோ பல இடங்களில் நம்மளை உணர்ச்சி வசப்பட வச்சிடுறாங்க. கலகலப்பு இருந்தாலும் சில சென்டிமெண்ட் சீன், வசனம், நல்லவன் இழிச்சவன் கெட்டவன் திறமைசாலின்ற மாதிரிலாம் காலகட்டம் போது வைத்து கஞ்சி குடித்தாலும் நம்ம சொந்த ஊரில் குடிக்கிற மாதிரி வருமா? இப்படி பல இடங்களில் அந்த வசனங்கள்லாம் ரொம்ப டச்சப்பாக தான் இருக்குது, ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஆனால் இரண்டாம் பாதியில் யாருமே கிடையாதுங்க. கார்த்தி, அரவிந்த் சாமி அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 80% பகுதிகளை இவங்களை ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. சரி, பரவாயில்ல, இவங்க ஆக்கிரமித்தாலும் ஆக்கப்பூர்வமாக அப்படியே ஒரே மாதிரி, அதான் முதல் பாதியில் இருக்கிற மாதிரி அந்த கலகலப்பான கட்டங்கள் போயிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல. இடையில பல இடங்களில் டைவர்ஷன். இவங்க இப்போ சமீபத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, வர படங்களில் சில பகுதிகளை, அதாவது உதாரணத்துக்கு துப்பாக்கி சூடு சம்பவம், அப்புறம் ஜல்லிக்கட்டு, இந்த மாதிரி சில பிரச்சனைகளை கையில் எடுத்தால் வேலு நாச்சியார், இப்படிலாம் எடுக்கப்பட்ட இப்படி கையில் எடுத்த படங்கள், பல படங்கள் சமீப காலத்தில் வெற்றி பெற்றிருக்கனால இந்த இவங்களுக்கும் அந்த இது தொத்திக்கிச்சு, வியாபார தந்திரம். ஓஹோ, இந்த மாதிரி காட்சிகள்லாம் வச்சோம்னா நமக்கு படம் ஓடும் அப்படின்னு ஒரு வியாபார தந்திரம். அக்கறையெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் வருதுன்னா கதையின் ஓட்டத்தோடு வந்தால் சரி. ஆனால் கதையை விட்டு விலகி இப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்த படத்தில் இடைச்சொற்கள் தான். ஆனால் கார்த்தி ஏற்கனவே இது போன்ற கிராமத்து கதைகளில் நடித்திருக்கிறார், வாயாடித்தனமாகவும் நடித்திருக்கிறார். ஆனால் இயக்குனர் புத்திசாலி.
எங்கள் பழைய படங்களுடைய சாயல் இந்த படத்துக்குள்ளே வந்துருமோன்னு ரொம்ப கச்சிதமாக பிளான் பண்ணி, எங்கேயும் சண்டை இல்லை, சாமி பாட்டு இல்லை, குத்துப்பாட்டு இல்லை, வன்முறை கிடையாது. அப்படி ஒரு குடும்ப பாங்கா ஒரு குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு கதையாக கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த கதையினுடைய இதுதான். படம் வந்து இன்னும் குறைச்சிருக்கலாம், நீளம் அதிகம். குறைச்சிருந்தா 2வது பாதியை முதல் பாதி மாதிரி விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்கலாம். முதல் பாதி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, ரொம்ப கூலாக இருக்குது படம். அப்படியே அதே மாதிரி அரவிந்த் சாமியுடைய கார்த்திக் காம்பினேஷனும் நல்லா இருக்கு. இவர் அப்படி கலகலகலன்னு நடிக்க, அவர் அமைதியாக இவர் பேர் என்ன பேர் என்னன்னு நம்மளையும் என்னடா பேர் அப்படின்னு நம்மளையும் கேட்க வைக்கிறாங்க. இந்த இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் படத்துடைய தரத்தை பற்றி கூட சொல்ல முடியாது. வெட்டு குத்து ரத்தம், வன்முறை, துப்பாக்கி சத்தம் இதெல்லாம் கிடையாது. தேவையில்லாத பாட்டும் கிடையாது. உணர்வுபூர்வமான படம் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை. இடைச்சொல்கள் இருந்திருக்கக்கூடாது. மற்றொரு பெரிய பலவீனம், இன்றைய இளைய தலைமுறையினருக்கான காட்சி அமைப்புகள் எங்கேயும் இல்லை. இது ஒரு 50 வயசு 45லேருந்து ஒரு 70-80 வயசு இருக்கிறவங்களுக்கு இந்த படத்தில் வர கதாபாத்திரங்கள் இதெல்லாம் நினைவுபடுத்தும். ஓ, நம்ம குடும்பத்தில் இப்படி நடந்துச்சோ, ஓஹோ நம்ம இப்படி சந்திச்சிருக்கோமோ. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான பாதிப்புகள் இருக்கும், அதை நினைவுபடுத்தும். இது வந்து தென் மாவட்டங்களில் நல்ல வரவேற்பை பெறும் இந்த படம். ஆனால் இந்த பக்கம் வந்து இந்த காலகட்ட இளைஞர்கள், அதாவது ஒரு 16லேருந்து 18லேருந்து ஒரு 40 வயசுக்கு இடைப்பட்டவர்களுக்கு இந்த கதை களம் கவருமா என்பது கேள்விக்குறி. ஒரு மெச்சூரிட்டியான படம். ஆனால் இவர்கள் 2ஆம் பாதியில் மற்றவர்களையும் அரவணைத்து கதைப்பாத்திரத்தை அமைத்து சென்றிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். யார் கூடிய சண்டை, அவள் எடுத்துகிட்டு போயிட்டா சொத்து, அந்த 4 பேர்னு திடீர்னு காட்டிட்டு அவங்கள அதோட விட்டுறாங்க. அதை பற்றி டைரக்டர் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியோ உள்ளே போகலாம் விரும்பலை. அப்படி சுருக்கமாக அந்த சாப்பாடுற இடத்துல அந்த கல்யாண வீட்டில் அப்படி காட்டி அரவிந்த் சாமி எமோஷனலாக வச்சு அப்படியே முடிச்சிடுறாங்க. இப்படி படம் போயிட்டு இருந்தாலும் நல்லா இருக்கு. படம் தரமான படம் தான். ஆனால் முதல் பாதி சூப்பர். 2ஆம் பாதி பார்ப்பதற்கு சற்று பொறுமையும் நிதானமும் தேவை. ஆனால் இந்த படம் குடும்பத்துடன் சென்று பார்க்கக்கூடிய படம்தான். தேவையில்லாத காட்சிகள் படத்தில் இல்லை. அதனாலே தென் தமிழகத்தில் இந்த படம் வரவேற்பை பெற்றாலும் நகர்ப்புறங்களில் பெரும் வரவேற்பை பெறுமா என்பது ஐயமே. ஆனாலும் நல்ல படம். நன்றி, வணக்கம்.